அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiradi collection, Saravedi celebration. Celebrate this festive season with Adiyar Ananda Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். கரூர்ல நடந்த பெரும் துயரம். விஜய் அவர்கள் இதுக்கு ஏன் கருத்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று அவர் ஒரு 5 நிமிட வீடியோவா அதை வெளியிட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் மிகப்பெரிய ஒரு வழியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் அங்கே போகலை அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த தருணத்தில் அங்கிருந்து என்னால் போயிருக்க முடியுமா, அங்கிருந்த சூழல் அந்த மாதிரி இருந்தது, ஒரு அசம்பாவித சம்பவம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே என்னால் திட்டமிட்டபடி போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த 5 நிமிட வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த 5 நிமிட வீடியோவில் ஒரு பாயிண்ட் கூட ஏற்புடையது அல்ல. முதல் பாயிண்ட், கத்தி திரைப்படத்தில் குடிநீர் தடுப்பதற்கான கிழவர்கள் உட்பட விவசாயிகளோட போராட்டத்தில் களத்தில் விஜய் இறங்குவார். சினிமாவில் நீங்கள் இறங்குவீங்க, நிஜ வாழ்க்கையில் இறங்க மாட்டீங்களா? முதல் கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் ஏன் இன்னமும் வருத்தம் தெரிவிக்கலை? காணொலியில் வந்த உடனே 4 நாள் கழிச்சு இந்த காணொலியில் வர்றீங்க. வர்றதை பற்றி இல்லை, முதல்ல ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாம். எனக்கு ரொம்ப வலி இருக்குது, ரைட், வலி இருந்தால் முதல்ல வருத்தம் தெரிவிக்க வேண்டாமா? அது செய்யலை. மூன்றாவது சவால் அரசாங்கத்துக்கு. நான் அரசாங்கத்தை பிரமாதமாக பாராட்டலை, அவங்களும் நிறைய தவறுகள் பண்ணாங்க. இதுக்கு ஆளுங்கட்சி கூட்டணி தலைவர்கள் சொன்ன கருத்துலேருந்து பின்னாடி எடுத்து சொல்கிறேன். நம்ம என்ன சொல்கிறேன், நீ என்ன வேணால் பண்ணுங்க, தொண்டர்களை ஒன்று பண்ணுன்னா ஏதோ முதலமைச்சர் தொண்டர்களை தொண்டர்களை இது பண்ண மாதிரி. நாலாவது, கோர்ட்டில் தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் தொண்டர்கள் இல்லை மக்கள் அப்படின்றாங்க. தொண்டர்கள் மக்கள்னு பிரித்து பார்க்கிறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நான் என்ன சொல்கிற வரேன்னா, தாவேகா தொண்டர்களே இல்லை, அத்தனை பேர் ரசிகர்கள் என்பவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் என்று அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள். நீங்கள் இன்னும் அரசியல் நான் முதல் நாள்லேருந்து சொல்லியிருக்கேன், இப்போதில்லை, இந்த சம்பவத்துக்கு முன்பிலேருந்தே சொல்லியிருக்கேன். இன்று வரை இன்னமும் தனது ரசிகர்களை அரசியல் மயல்படுத்தவில்லை. இதை நான் பல மாதங்களாக சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஏன் பொது வாழ்க்கை வரங்க? தயவுசெய்து நடிங்க. இன்னும் ஒரு 10 கத்தி துப்பாக்கி ஏதோ ஒரு படங்கள்லாம் நடிக்கிறீங்களே, அழுகிறோல் ஏதோ அதை நடிச்சுட்டு போங்க. ஏன் அரசியலுக்கு வரீங்க? பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு நீங்கள் பொதுக்காலத்தில் சந்தித்தீர்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1980களில் மிகப்பெரிய மழை வெள்ளம் சூழ்ந்த போது கன்னிமரா ஹோட்டலில் தங்கியிருந்தார். ராமாவரம் வீட்டுக்கே தண்ணி வந்துடுச்சு. களத்தில் இறங்கினார், வேட்டி மடித்து கட்டி தண்ணியில் இறங்கினாருங்க எம்ஜிஆர் முதலமைச்சர். அந்த மாதிரி நீங்கள் இறங்க வேணாமா களத்தில்? அது இல்லாமல் நீங்கள் பேசின அந்த காணொலி ஏற்புடையதே இல்லை. ஒன்று, அந்த காணொலியில் எந்த பாயிண்ட்டுமே சரியில்லை. ரெண்டாவது, ஏன் 3 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணுறீங்க? இந்த காணொலியை முதல் நாளே பண்ண முடியாது. இல்லை, ஃபர்ஸ்ட் நாளே அவர் போட்டது என்னன்னா, பெரும் துயரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அன்றைய இரவே போட்டார். சரி, அதுக்கப்புறமா 2வது நாளும் அந்த உதவித்தொகை அவர் சார்பாக அறிவிக்கப்படுது, கட்சி சார்பாக அறிவிக்கப்படுது. அப்பயுமே ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, நேரடியாக அவர் பிரஸ் மீட்டை சந்திச்சு அவர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அல்லது அட்லீஸ்ட் காணொலி வாயிலாக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நேற்று அவர் ஒரு துயரத்தில் இருக்கேன், நான் வழியில் இருக்கேன், இது எதிர்பாராத ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. நீங்கள் எந்த ஒரு கருத்துமே ஏற்புடையதல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் அவர் பேசும்போது முக்கியமான விஷயமா சொன்னது என்னென்னா, ஏற்கனவே நான் பல இடங்களுக்கு போனேன், திருச்சியாக இருக்கட்டும் அல்லது அரியலூராக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், அங்கெல்லாம் போனேன், அங்கெல்லாம் நடக்காது, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு சந்தேகத்தில். அதுவே அரசியல். உங்களுக்கு கரூரை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள், கரூரை சார்ந்த அரசியல்வாதிகளை டார்கெட் பண்ண, அதெல்லாம் நாம் மறுக்கலை. அது அரசியல் களத்தில் நீங்கள் அம்பு எய்யும் போது எதிராக இன்னொரு அம்பு வரும் என்பதை புரிந்து கொண்டு களத்தில் இறங்கணும். நீங்கள் அது பண்ணலை. கரூர் அரசியல்வாதிகள், அது உங்கள் அரசியல் நிலைப்பாடு, அதை நம்ம ஜனநாயகத்தில் எல்லாமே ஏற்புடையது. ஆனால் முந்தி இப்போ எதுவுமே நடக்கலை, இப்போ தான் நடக்குது அப்படின்னா தரவுகள் இருக்குது. கடந்த முறையும் பல சம்பவங்களில் மயக்கடிச்சு விழுந்தவங்க 40 பேர் மதுரையில் பாதிக்கப்பட்டவங்க, திருப்பூரில் திருவாரூரில் விக்கிரவாண்டியில் பாதிக்கப்பட்டவர்களாம் காணொலியே வந்திருக்கு, நானும் பார்த்துருக்கேன். அப்போது நீங்கள் எதையுமே செய்யலை. அப்போ இப்போ நடந்துடுச்சுன்னா, ஸ்டாம்பேட்டில் இறந்து போனாங்கல்ல, இப்போ தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா, ஒருத்தர் மயக்கடிச்சா நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு விஷயம்,
அன்றைய நிகழ்ச்சியை நான் காணொளி பார்த்து கொண்டிருந்த போது அதில் ஒரு குழந்தை காணவில்லை, நண்பா காப்பாற்றி கொடுப்பா, ஒரு கேஷுவலாக சொல்கிறேன், ஏதோ பர்ஸு காணுமாப்பா, மொபைல் காணுமாப்பா, அப்படி அந்த மாதிரியா? பதற வேணாம். உன்னை பார்க்க வந்த சிறுமி குழந்தை எதுக்கு வருதுன்னு ஏன் கேட்கல உங்களுக்கு? குழந்தை என்ன அரசியலை கேட்டு நாளைக்கு ஓட்டு போட போகுது? 9 வயசு அஸ்மிதான்னு நினைக்கிற பேர், எனக்கு நினைவில்லை. 9 வயசு. அந்த 9 வயசு ஏன் கூட்டு வரீங்கன்னு ஏன் உங்களுக்கு தோணலை? நீங்கள் என்ன அரசியல் பொது வாழ்க்கை வந்துட்டீங்க? அதான் உங்களுக்கு ரசிகர்கள் வேணும். அதனால தான் வேன்லேருந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாட்டா? மக்களோட உயிர் 41 உயிர் என்பது உங்களுக்கு விளையாட்டா? நான் அரசாங்கத்தின் மீது தவறே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அரசாங்கம் மீது தவறு இருக்கிறது, அதை நான் வர்றேன். முதல்ல நீங்கள் களத்தில் இறங்குங்க, என்னோட தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டுங்க, அப்புறம் இன்னொருத்தர் குற்றம் சாட்டுங்க. அப்போ நேற்று அந்த 5 நிமிஷம் வீடியோவில் அவர் வருத்தம் தெரிவிக்கல, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தப்பை உணரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக உணரவில்லை. உணர்ந்தால் நல்லா இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை, அவர் உணராமல் போனதுக்கு காரணம் என்னவா உங்களுக்கு புரியுது? ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டி நீங்கள் அவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய ஒரு பெருந்துயரம் வந்து நடந்திருக்கு, அவரும் வந்து வலியாக இருக்குது, பெருந்துயரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன பின்பாகமும் என்ன நம்ம எதிர்பார்த்தோம், என்ன வந்து அவர்கிட்டேருந்து வரலன்னு நீங்கள் ஒரு நினைக்கிறீங்க? சிம்பிள் சார், அவர் இன்னும் பொது வாழ்வுக்கு வரல. திரைப்பட நடிகர் விஜய் தான் இருக்கார். இன்னும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அல்ல, திரைப்பட கலைஞர் மாதிரி தான் இருக்கார். ஒன்று, நீங்கள் பொது வாழ்க்கை வந்தால் எல்லா சோதனைகளும் எதிர்கொள்ள தயாராக வேணும். முதல்ல வரலாறு படிங்க, அரசியல்வாதிகளோடு பழகுங்க, அரசியல் வாழ்க்கையை நல்லா கூர்ந்து கவனிங்க. பொது வாழ்க்கையில் யாரெல்லாம் எப்படிலாம் அவசரப்பட்டாங்க, போராடினாங்க, களத்தில் வென்றாங்க, அதெல்லாம் கவனிங்க. ஒரே ஒரு 4 படத்தில், வெற்றிகரமான படத்தில் பல கோடி சம்பாதிச்சுட்டு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணுங்க அந்த எண்ணம் கிடையாது. நீங்கள் கொள்கையை பற்றி சொல்லணும், பிரகடனப்படுத்திங்க. கொள்கைக்காக என்ன போராடி இருக்கிறார்? இடஒதுக்கீட்டுக்காகவோ, சமூக நீதிக்காகவோ, பொது வாழ்வில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கட்சி தொடங்கி இத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கு. எந்த களத்தில் இறங்கியிருக்கார்? எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் இறங்கினார். செல்வி ஜெயலலிதா அம்மையார் கூட கைது பண்ணப்பட்டாங்க தெரியுமா? அரெஸ்ட் ஆகியிருக்காங்க ஜெயலலிதா. எப்போ தெரியுமா? இந்த ஊழல் புகார் 96க்கு அப்புறம் இல்லை, 89ல் கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலே ஒரு போராட்டத்தில் அந்த அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேனில் அவரும் அந்த அம்மா ராஜாராமும் ஏறதை கண்ணால் பார்த்துருக்கேன், அந்த ஃபோட்டோவும் இருக்குது. ஆக போராட்ட களத்தில் நீங்கள் என்ன சந்திச்சிங்க? இதுவரையில் இல்லை, வந்ததே கிடையாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. நம்ம என்ன சொல்கிறேன், அன்புக்குரிய விஜய் அவர்களே, உங்களது மீது ரசிகர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தொண்டர்களை தயார் பண்ணுங்கள். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நான் நீண்ட காலமாக சொல்லிட்டு வரேன், அவர் கட்சி தொடங்கிய பிறகு சரியான ஆலோசகர்களை கூட வச்சுக்கல. இன்றைக்கி இந்த குற்ற சம்பவங்களுக்கு எல்லாம் முக்கியமான காரணமாக நான் பேரை கூட சொல்கிறேன், மதியழகனை தான் கைது பண்ணியிருக்காங்க. புசி ஆனந்த் அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு என்ன அரசியல் புரிதல் உண்டு தெரியல. இல்லை, ஆல்ரெடி அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, ஆர்கனைசேஷன்லாம் வந்து அந்த கட்டமைப்பை வந்து கொண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு விஜய் ரசிகர்கள் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், அப்புறம் இப்போ கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். இத்தனை விஷயங்கள் வந்து கட்சியை வழி நடத்துறதுக்கும் அவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்ல. என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு? ஒரு அரசியல் சித்தாந்தத்தை சம்பந்தமாக என்ன பேசியிருக்காரு? ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரா? விஜயே பார்க்கல. இவர் என்ன அதிகாரபூர்வமாக அறிவுபூர்வமாக என்ன பேசியிருக்காரு? ஒரு புண்ணாக்கம் கிடையாது. விஜய் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா பணம் வச்சுருக்காரு. ஆதவ் அர்ஜுனா அது தவிர என்ன? நேற்று ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் போட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காரு. மிக பயங்கரமான கருத்து அது. அதெல்லாம் சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? இளைஞர்களின் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? இறங்குங்க நீங்கள். அவ்வளோ இழிய பேசுறது எக்ஸ் தளத்தில் போட்டு கார் ஏறி போயிட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. ஆக இந்த மாதிரி அட்வைசர்களை துரத்தணும், கட்சியை விட்டு துரத்திட்டு அறிவுபூர்வமாக அரசியல் நடத்துகிற தலைவர்களோடு கலந்து. யாரை துரத்தணும், யாரை வந்து கூட வச்சுக்கணும் சார்? இவங்கெல்லாம் வந்து இவங்க கட்சிக்கு ஊறு விளைவிப்பவர்களாக நான் பார்க்கிறேன். யாரை சொல்றீங்க? நான் பேர் வெளிப்படையாவே சொல்லிடலாம். இப்போ அவர் கூட யார் யார் டிராவல் பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் எது பண்ணாலும் தலையாட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, விஜய்க்கு வழிகாட்டுபவர்களாக இருக்கணும். கூட்டம் நடந்தது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நேற்றைய தினம் அரசு அதிகாரிகள், ஐ திங்க் அமுதா தலைமைச் செயலர், கூடுதல் தலைமைச் செயலர், அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்களும் அது அதிகாரி, காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காங்க, இவர் வந்து ஒரு இடத்துல நிறுத்துங்கன்னு காவல்துறை அதிகாரி 50 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டி பேசுங்க முடியாதுன்னு ஆதவ் அர்ஜுனா இது பண்ணியிருக்காரு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்கல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது ஹீரோ, தெய்வம், கடவுள் மாதிரி வேலேன்னு வந்து குதிச்சார், ஒன்றும் நடக்காதுங்கிற ஒரு மெதப்பா? என்ன ஒரு பொறுப்பற்ற தன்மை! இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை நான் மிகுந்த வரவேற்கிறேன். வழக்கு செய்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அது. ஏன்னா இவர்கள்லாம் கட்சிக்கு ஊறு உழைக்கிற தலைவருக்கு தவறான வழிகாட்டு பொருள். அப்படிதான் நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்?
நல்ல அரசியல்வாதிகள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தோன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன், அரங்கநாயகம், ராம வீரப்பன் திரைப்படத்தில் இருந்தாலும் முழுமையான அரசியல்வாதி, சிறந்த நிர்வாகி. அப்புறம் நாஞ்சில் மனோகர் போன்றவர்களை வச்சார். பின்னாடி நாஞ்சிலார் மாறின பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் வந்தார். போன்ற திறமையான அரசியல் தலைவர்களை வைத்துக் கொண்டார். அவரை மாதிரி ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களோட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். நீங்களும் அரசியல் புரிஞ்சுக்கோ, சும்மா சினிமாவில் பேசுகிறதெல்லாம் கூடாது, நான் வாழ்க்கைக்கு வரணும். அதெல்லாம் மிக வேதனையாக. ஏன் இதை சொல்கிற வேறன்னா, எனக்கு விஜயை பற்றி கவலை கிடையாது. அவர் மீது மேடு மாப் இருக்குல்ல, அவங்க தானே உயிர் 41 பேர் பலி. அந்த காணொலியில் நான் நிறைய பேர்த்தோடைய அந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மை என்னங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணுறாரு. அப்போ வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த 2-3 நாளாக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையுமே அவர் கவனிச்சிருக்காரு. நீங்கள் இப்படி சொன்னதெல்லாம் பார்த்து தெய்வமே வந்து இதை சொன்ன மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறார். அவர் எதை மீன் பண்ணதான் நீங்கள் பார்க்குறீங்க? மக்கள் ஏதோ பேசியிருக்காங்க, அதை கவனிச்சிருக்காரு, மக்களே வந்து இதை சொன்னதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னேன், தமிழ்நாடு தெய்வமே வந்து சொன்னால் கூட குற்றமேன்னு சொன்ன தமிழ்நாடு இது. நீங்கள் தெய்வத்தை ஒப்பிட்டு பேசுகிறது, நான் அதை விவாதத்துக்கு போக விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, காவல்துறையினர் மீது தவறு உண்டு, அரசாங்கத்தின் மீது நிர்வாகத்தின் மீது தவறுகள் உண்டு, ஆட்சியாளர் மீது புகார்கள் சொல்லலாம். இவர் பேசிய அரசியலில் நியாயம் இருக்குமா, அதாவது ஒரு காரணம் இருக்குமா என்றால் இருக்கும். அன்றைய தினம் பேசிய பேச்சுக்கள்லாம் நல்ல அரசியல் கருத்துக்கள், அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். அதாவது அதெல்லாம் விமர்சிக்கணும், முடிவு காணணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் கையாண்ட விதம் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம கடுமையான புகார் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அன்றைக்கு மக்கள் சொன்னதில் நான் முற்றிலும் நிராகரிக்க முடியாது. பாதுகாப்பு குறைபாடுகள், ஏதோ ரவுடிகள் வந்தாங்க, எல்லா கூட்டத்திலையும் வருவாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இருக்கலாம் சார். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு அடித்தளத்திலிருந்து தொண்டராக இருந்து முதலமைச்சராக அளவுக்கு உயர்ந்தவர், அனுபவம் வாய்ந்தவர். அவர் பல கூட்டங்கள் பரப்புரைகள் நடத்துகிறார். எதுலையாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா? 1. 2வது, மாநாடு வெற்றிகரமாக நடத்தினார் 2 ஆண்டுகளுக்கு மதுரையில். ஏதாவது சம்பவம் உண்டா? இல்லை. 3வது, அவர் ஏதோ வெளியூரில் நடந்த போது அந்த ஆம்புலன்ஸ் நடுவில் வந்தது, அது அரசியல் காரணம்தான், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து கூட பரப்புரை நடத்தினார், அந்த பிரச்சனையை தலையெடுக்கலை. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்பது கூட எடப்பாடி பழனிசாமி தேர்ந்த அரசியல்வாதியாக செயல்பட்டு. இல்லை, நீங்கள் அதிமுக சார்ந்திருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி அரசியல்படுத்தப்பட்டிருப்பாங்க, திமுக சார்ந்தவங்களும் அரசியல்படுத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ இவரோட கட்சிங்கிறது இப்போதான் அரசியல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, இப்போதான் சில பேர் அரசியல்வாதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஒரு ஆர்வத்தில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல யார் வந்து அரசியல்வாதி, யார் ரசிகர்கள், யார் விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்துடக்கூடாது. இப்ப நடந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது விஜய் அவர்களும் தாவேகாவினர் அப்படின்னாலுமே இந்த இடத்துல அரசாங்கமும் காவல்துறையும் இதை இன்னும் பெட்டரா கையாண்டிருக்கணும். கண்டிப்பா, நான் அதில் மாற்று கருத்து கிடையாது. விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம், நான் ரசிகர்கள் தான் சொல்லுவேன், தொண்டர்லாம் சொல்ல மாட்டேன், மக்கள்னு கூட சொல்ல மாட்டேன். அங்கே வந்து திருவாரூரில் கூடிச்சு, திருச்சியில் கூடிச்சு, பல இடங்களில் கூடிச்சு. நான் எதிர்பார்த்தது கூட்டம் நடந்தது, கூட்டம் சேர்ந்தது என்ற கூட்டத்தை புரிந்து கொண்டு அதுக்கேற்ப உளவுத்துறை செயல்பட்டிருக்க வேண்டும். அதுக்கேற்ப காவல்துறையின் 500 பேர் போட்டதாக சொல்கிறாங்க, இன்னும் கூட கூடுதலாக போட்டிருக்கணும். அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ உளவுத்துறை வந்து பெட்டரா கையாண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ நேத்து அமுதா ஐஏஎஸ் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இன்னும் 3 செக்ரட்டரியும் வந்து அதுல அந்த நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, எங்களுடைய கணக்குப்படி அது திருச்சி, திருவாரூர், இன்னும் நாகை போன்ற மாவட்டங்களுடைய அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு உளவுத்துறை வந்து ஒரு தகவல் கொடுத்தது, ஒரு 20,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருந்தது அப்படின்னு ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அதுவே வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் ஒரு நபருக்கு ஒரு ஆளுக்கு 50 நபர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரா இருக்கு. ஆனா அதெல்லாம் மீறி நாங்க வந்து ஒரு ஆளுக்கு 20ங்கிற அடிப்படையில கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ டேவிட்சன் ஆசீர்வாதனுடைய அந்த கணக்குப்படி பார்த்தா 10,000 பேருக்கு அந்த பாதுகாப்பு வந்து ஒரு 500 நபர்கள் இருக்காங்க போலீஸ். ஆனா மீதி எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு 10,000 இவங்க கணக்கிட்டாங்கல்ல,
உளவுத்துறை கணக்கிட்டுச்சு. அதுக்கான காவல்துறை ஏற்பாடு இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை நான் ஏற்றுக்கிறேன். இந்த வாதம் கரெக்ட். போதிய காவல்துறை இல்லை. திடீரென்று ஏற்பட்ட சம்பவத்தை சமாளிப்பதற்கு ஏற்ப காவல்துறை இல்லை. இது வந்து மாப், இது வந்து தொண்டர்கள் கூட கிடையாது, எல்லாம் ரசிகர்கள், பைத்தியக்கார ரசிகர்கள். நான் அந்த வார்த்தையை நான் விரும்பியே பயன்படுத்துகிறேன். நான் அப்படித்தான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு அரசியல் கூட்டத்துக்கு என்ன சார் கை குழந்தைகள்லாம் கூட்டு வர்றாங்க, அதை கேட்க மாட்டார் ஒரு கட்சி தலைவர். எம்ஜிஆர் ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்ததா நம்ம வாரம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம்ல, கை குழந்தைகளை யாரும் சொன்ன வீட்டு கேட்கல. இல்லை கூட்டம் கூடாதீங்க, நான் சொன்னது கேட்கல. எம்ஜிஆர் அப்படி செஞ்சிருக்காரு. கூட்டத்தை தான் சொன்ன விட்டு கேட்கலன்னா கூட்டம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அது பல 70களிலே சொல்லியிருக்காரு. அவருக்கு அடிக்கடி விஜயகாந்த் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், தொன்றப்படம் வந்துடும் அமைதியா இருங்க, நடுவில் யார் தொன்றப்படம். கட்சியில ஒரு தொடர் படுகிறது. திமுகவில் உண்டு, அண்ணா திமுகவில் உண்டு, பல்வேறு கட்சிகளில் உண்டு. தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் இல்லை. இந்த கட்சியில் எங்கே வாலண்டியர்ஸ் இருக்காங்க? ரசிகர்கள் பட்டாளம் தான் இருக்குது. விசில் அடிச்சுட்டு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற கும்பல் தான் இருக்குது. இங்கே எங்கே தொண்டர்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா சார் இந்த கட்சியில்? மாவட்ட செயலர் ஒரு நாம்கே வாச சினிமாக்கார ரசிகரை தூக்கி மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஒரு அரசியல் அமைப்பினுடைய கட்டமைப்பு ஏதேனும் இருக்கிறதா இந்த கட்சியில்? பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், இது பிரச்சாரம், ஊடக தொடர்பாளர்கள் எதுவுமே கிடையாது. பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தலையாட்டிட்டு பொம்மையை இல்லைன்னா மிஸ்கைட் பண்ணக்கூடியவர். என்ன ஒரு குறிக்கோள் இருக்கு, ஒரு பாதை இருக்க, ஒரு பயணம், பாதை, லட்சியம் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 பேர் போட்டு நாங்கள் 5 கொள்கை. என்ன கொள்கை? விஜய் ஏதாவது ப்ரெஸ்ஸாக பார்த்துருக்காரா? விஜயகாந்த் பார்த்துருக்காரு. விஜயகாந்த் கோவப்பட்டாலும் பேசியிருக்காரு. நம்ம அதை ஏற்காம ஆனால் சந்தித்திருக்கிறார். ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு. எம்ஜிஆர் பார்த்துருக்காரு, ஜெயலலிதா பார்த்துருக்காரு, கலைஞர் கருணாநிதி ப்ரெஸ்ஸை பார்க்காத நாளே கிடையாது, நிமிடமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்கள அரசியல் இவ்வளோ மிகச்சிறப்பான செயல்பட்டவர்கள். பொது வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சவங்க. நான் சொல்கிறேன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் திமுக தலைவராக எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளும் முதலமைச்சராக தான் நேரம் தவறாமை. நான் சல்யூட் ஹிம். நான் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய பங்க்சுவாலிட்டி. சார் 6:30 மணின்னா 6:45க்கு முன்னாடி லேட்டாக வரமாட்டேன் சார். ஒன்று என்ன கூட்டம், அது அதிமுக்கிய கூட்டமாக இருந்தாலும் 10 மணிக்கு முடிச்சுடுவார். அவருக்கு தெரியும் பத்திரிகைகளில் சரியாக வரும் செய்தி. மக்கள் வந்து கூட்டம். அப்போல்லாம் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக கட்சி தலைவர் ராத்திரி 10:30 மணிக்கு மேலே பஸ்ஸே கிடையாது சிட்டியில். சென்னையிலனா சென்னை மக்கள் தான் வருவாங்க. இவரை மாதிரி கரூரில் ஒரு கூட்டத்துக்கு வெளியூர்லேருந்து வருவாங்க. இதெல்லாம் ஒரு புரியாதா ஒரு தலைவருக்கு? நானும் சொல்கிறேன், நீங்கள் வந்ததே 7 மணி நேரம் லேட்டு முடிக்கிறீங்க. 7:30 மணி 8 மணிக்கு முடிக்கிறாங்க. அவன் வந்தவன்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? சைக்கிளில், பைக்கில் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்திருப்பான். அவன் திரும்பி போனோம்னா ராத்திரி 11 12 மணிக்கு குழந்தை குட்டியோட போகிறவன். அவன் பத்திரமா போகணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லையா? ஒரு கூட்டத்தில் உள்ள மக்களின் நலனை பார்க்காதவர் நாட்டினுடைய நலனை பார்ப்பதற்கு என்ன யோகியதை இருக்கு? அவர் என்ன நாளைக்கே ஆட்சி செய்யணும், நம்ம தலைமையில் இருக்கணும், இந்த தொகுதியில் விஜய், அந்த தொகுதியில் விஜய் என்று முழக்க முடியுது, என்ன யோகியதை இருக்கு? தன் கட்சியினரை அடக்கி தன் கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாதவர் நரேந்திர மோடி. நான் கட்சி சார்பில்லாமல் பேசுகிறேன், எல்லா கட்சிகளும் இருக்க நல்ல அம்சங்களை பற்றி பேசுகிறேன். 2024 ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களும் பவன் கல்யாணமும் பேசிட்டு இருக்கிற கூட்டம் காணொலி பார்த்தேன் நான். அதில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மின்சார கம்பத்தில் எழுதுறோம்னா இறங்குங்கிறார். இறங்குங்கன்னு பேச்சு பவன் கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போடுறாரு. அந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறையோடைய தலைவர்களாக கலைஞர் கருணாநிதி, நரேந்திர மோடிகள், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எம்.கே. ஸ்டாலின் எல்லாரையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இவங்கள்லாம் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் தன் தொண்டர்கள் மக்கள் மீது அக்கறையோடு இருந்தாங்க. நீங்கள் என்ன இருந்தீங்க? ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன அரசியல் கட்சி நடத்துறீங்க? திரும்ப திரும்ப எனக்கு அதுதான் என்ன தோணுது. நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்க. இப்போது கூட இட் இஸ் நாட் டூ லேட், யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். அவ்வளோதான். இப்போது தாவேகா ஆனந்தை கைது செய்ய 3 தனிப்படையை அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் தலைமறைவாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆல்ரெடி வந்து 3 பேர் மீது ஆல்ரெடி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஒன்று வந்து மதியழகன், புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், இன்னும் தாவேகாவினர் அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆல்ரெடி மதியழகன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவருக்கு வந்து ஆதவர்ஜுனா இல்ல, அந்த எஃப்ஐஆர்ல ஆதவர்ஜுனா கிடையாது. ஆனா அவரும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக நான் அறிகிறேன். ஓகே, அதான். அப்படி இருக்கும்போது இப்போ இவரை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒரு 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க?
அது சரியான நடவடிக்கைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம செயல்பாடுகள் எந்த அளவுக்கு விபரீதமானவைன்றது பாடத்தை கற்றுக்கிட்டோம். அரசியல்னு வந்தால் நீங்கள் இல்ல இப்போ இது சரியான நடவடிக்கைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து இப்போ அவரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இருக்காரு. பொதுச் செயலாளரா இருக்கும் பொழுது இவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து தாவகவினர் என்ன நினைப்பாங்க, இவரை வந்து மிரட்ட பாக்குறாங்க. ஆல்ரெடி நேத்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, எதா இருந்தாலும் என்ன பழி வாங்குங்க, என்ன சார்ந்திருக்கிறவங்களை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ கட்சியை முடக்கறதுக்கான பணியில இந்த அரசாங்கம் திமுகவும் ஈடுபடுதா அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்புவாங்கல்ல. அப்படி ஒன்றும் ஒரு கட்சியை உண்மையாகவே சமூக அக்கறை உள்ள பொதுப்பணியில் பொது சேவையில் ஈடுபாடு உள்ள கட்சிக்காரை யாராலும் நசுக்க முடியாது. இத்தனை எவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்தாலும் நசுக்க முடியாது. உங்களுக்கு உண்மையாகவே மக்கள் அது மேலே சமூகத்தின் மீது அக்கறையோடு செயல்படுவதாகத்தான். நீங்கள் புஷி ஆனந்த் மேலே தப்பு இருக்குது, அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எதிர்கொள்ளுங்க. ஜெயலலிதா அவர்கள் எதிர்கொண்டார்கள்ல, நல்லது வெற்றி கெட்டதுங்கிற விமர்சனத்தில் விட்டோம். அந்த பொது வாழ்க்கைக்கு வந்தால் நீங்கள் காய்ந்த மரம் கல்லடிப்படும். இதை புரிந்து கொண்டு எஸ் நான் தயாராக இருக்கேன், ஏற்றுக்கொள்கிறேன், சட்ட ரீதியாக சமாளிக்கிறேன், சமூக ரீதியை பார்வை பார்க்குறேன். இல்லை இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தானே. விஜய் மீது வழக்கு போட்டுடலாம், விஜயை கைது பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கிறாங்க. நான் இப்படி கூட பார்க்குறேன். ஒருவேளை விஜயை அரெஸ்ட் பண்ணிட்டா அவருக்கு இது பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்துடுவோன்னு தயங்குதோ அரசாங்கம்னு நான் நினைக்கிறேன். விஜய் கூட கைது செய்யப்படுவதற்கான நியாயம் அவர்கிட்ட இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்தால் எதற்கும் தயாராக இருக்கணும் சார். சும்மா கத்தீஸ் படத்தில் அரெஸ்ட் ஆனாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. வாழ்க்கை நிஜம் வந்தாச்சு. நீங்கள் தாவேக்கா நடத்துறீங்களா, திரைப்பட கம்பெனி நடத்துறீங்களா? நீங்கள் அதுக்கு இல்லை, இந்த முதல்ல மாறுங்க, உங்களை முதல்ல மாற்றிக்கங்க. நிச்சயமாக நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் இதெல்லாம் செய்யுங்க. எம்ஜிஆர் கூட கைது செய்யப்பட்டிருக்கார் தெரியுமா? எம்ஜிஆர் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளானார். எம்ஜிஆர் கூட கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி தருணத்தில் இப்போது அடுத்து விஜய் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ நேரடியாக திமுக அரசாங்கத்துக்கும் ஸ்டாலினுக்கும் சவாலை விட்டுருக்காரு. சரி, நான் என்ன அட்வைஸ்ன்னு சொல்கிறேன்னா, தாவேகா தமிழக வெற்றி கழகம்ன்ற இயக்கத்தை முழுமையான அரசியல் இயக்கமாக மாற்றுங்கள். ஒன்று, கடந்த காலங்களில் தலைவர்கள் தங்களை இப்போ இந்த மாதிரி கட்சி கூட்டத்துக்கு வர்றவங்கள எப்படி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற உத்தி தெரிந்தவர்கள். அந்த மாதிரி தங்களை ஈர்த்தார்கள். அவங்க சினிமா வசனம் பேசலை, லைட் ஆஃப் பண்ணி லைஃப் அந்த தமாஷ் வேலையெல்லாம் பண்ணலை. இயல்பாகவே உண்மையாகவே ஆத்மார்த்தமாக அரசியல் நடத்தினார்கள். பொது வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். செல்வி ஜெயலலிதா மேர் கூட அவங்களோடவா நீங்கள் சினிமாவில் சாதனை புரிஞ்சிருப்பீங்க, எம்ஜிஆரோடவா சாதனை புரிஞ்சிருப்பீங்க, ஒரு பொண்ணாக்கங்கள. நீங்கள் அரசு அதே மாதிரி அவங்கக்கிட்ட என்னென்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குங்க. ஆக அதாவது முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு அழகான கருத்தை முதல் நாளே சொல்லியிருக்காரு. நல்ல அரசியலை நடத்துவதற்கு நாங்கள்லாம் அனுபவஸ்தர்கள், எப்படி ஒரு இக்கட்டான சூழலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சி பெற்றவர்கள். அந்த மாதிரியான பயிற்சிகளை பிற கட்சியினரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் கூட சொல்லவில்லை, மற்ற அனுபவம் வாய்ந்த இயக்கங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, சிறந்த நல்ல ஆலோசகர்களை அரசியல் ஆலோசகர்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை சொல்ல முடியும். 2, துதிபாடிகள் பக்கத்தில் வைத்திருக்க கூடாது. துதிபாடிகள் தான் உங்களுக்கு ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4, பொதுமக்களை சந்திக்கும் போது எப்படி அவர்களை ரசிகர்களாக கருதாமல் தொண்டர்களாக பாருங்கள், தொண்டர்களாக ஆக்குங்கள், அரசியல் மயப்படுத்துங்கள். இந்த கூட்டத்துக்கு குழந்தைகளும் பெண்கள் வந்தால் தயவுசெய்து போயிடுங்க. அதாவது பெண்கள்னால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட பெண்களாக தான் இருக்கட்டும், குழந்தைய தூக்கிட்டு வர்றவங்கெல்லாம் வேண்டாம். நீங்கள் இல்லைன்னா இந்த கூட்டத்தை நான் கலைச்சிட்றேன், ரத்து பண்ணிடுறேன்னு கூட சொல்லுங்க துணிவோட. ஏன்னா உங்களுக்கு வசீகரம் இருக்குல்ல, அதுதானே உங்களுக்கு மூலதனம், அதில் உறுதியாக இருங்க. அடுத்தது பத்திரிகையாளர் சந்திக்கிறது ஏதோ உங்கள் பேர் புகழ் வீடியோலையும் பேப்பர்லையும் வர்றது மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களுடைய களப்பணியில் இருக்கிற யதார்த்த நிலைமைகளை அறிந்த பத்திரிகையாளர்கள் நேரடியாகவோ இன்ஃபார்மலாகவோ சாதாரண முறையிலோ கருத்துக்களை பகிர்வார்கள் கண்டிப்பாக. இல்லை அந்த கட்சிகள்லாம் கூட விட்டுருங்க, இந்த கட்சி சேர்ந்தவரா இதெல்லாம் அவரால் பார்க்கக்கூடாது. ஒரு பாஜக தலைவர், முன்னாள் பாஜக தலைவர் சில தவறுகள் செய்ததாக நான் புரிந்து கொள்ள. எல்லாரையுமே நீங்கள் எதிர்கட்சியாக நினைக்கூடாது. அவன் எதிர்கட்சி ஊடகத்தில் வேலை செய்வான் கூலி சம்பளத்துக்காக. நீங்கள் என்ன பண்ணணும், தகவல்களை சரி நீங்கள் எப்படி பரவாயில்ல எதுங்க யதார்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
கேட்டு தெரிஞ்சு அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்குல்ல, பகுத்தறிவுன்னு இதுதான் பகுத்தறிவு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஓகே. அப்ப யதார்த்த அரசியல்வாதியா மாறணும் அப்படின்னு நீங்க அதுதான் என்னோட மையப்புள்ளி. ஓகே சார். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஐபிசி தமிழுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.